2026ல அதை பத்தி கருத்து கணிப்பு சொல்றவங்க அரசியல் விமர்சகர்கள் யாருமே எந்த இடத்துலயுமே சீமான் 2026 தேர்தல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எங்கேயுமே அவங்க பதிவு பண்ணல. அப்படி இருக்கும்போது நமக்கு வெற்றி வாய்ப்பு அடுத்த தேர்தல் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் புறக்கணிக்கப்பட்டுதான் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, தமிழ் தேசிய கோட்பாடு இல்லாத மார்க்சிய கோட்பாட்டையோ, இந்திய தேசிய கோட்பாட்டையோ, இந்திய தேசியம்ங்கிற கருத்தியலையோ, இந்தி தேசியம்ங்கிற RSS கோட்பாட்டையோ, திராவிடம் என்கிற பெரியாரியங்கிற கோட்பாட்டையும் நீங்க எடுத்துட்டு வந்து கட்சி நடத்துறீங்கன்னா எளிமையா ஊடகங்கள் சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் நேர் எதிரான உண்மையும் நேர்மையுமான தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டை எடுத்து நாம் தமிழர் கட்சி பயணப்படும் போது அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. விடுதலை புலிகளை ஆதரிப்பது, மேதகுவே பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிற இயக்கம் தமிழ்நாட்டுல முழுமையா அன்றும் இன்றும் இனி என்றும் ஆதரிக்கிற இயக்கமா நாம் தமிழர் கட்சி இருக்கு. உலக அளவிலோ, இந்திய தேசிய அளவிலோ, தென்னிந்திய திராவிட இயக்க அளவிலோ, தமிழக அளவிலோ கூட அதை ஆதரிப்பவர்கள் மிக குறைவு. அதை எதிர்ப்பவர்கள் தான் அதிகம். விடுதலை புலிகள், தமிழ் தேசியம், தமிழியம், நாம் தமிழர், சீமான், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியத்திற்கும், ஆரியத்திற்கும், பார்ப்பனியத்திற்கும், திராவிடத்திற்கும், மார்க்சியர்களுக்கும் எல்லாருக்குமே எதிரானது. ஆதரிக்க மறுப்பார்கள். ஆனா மிகச்சரியானது இந்த மக்களுக்கானது. ஆனா அவங்க ஆதரிக்க மறுப்பாங்க. ஏன் அவங்க ஆதரிக்க மறுப்பா? அவ்வளவு வன்மம். ஆதரிக்க மறுப்பாங்க. ஊடகங்கள் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆளும் வர்க்கமாகிய திராவிட இயக்கம் திமுகவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இன்னொன்னு பிஜேபி RSS கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த RSS பிஜேபியும் திராவிட இயக்கமான திமுகவும் கட்டுப்பாட்டுல இருக்கிறனால ஊடகங்கள் நம்மள மறுப்பாங்க. ஆனா அதை நம்ம சமூக வலைதளங்களாக நம்ம ஊடகமாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சா, ₹1 காசு கொடுக்காம கொள்கை கோட்பாடுகளை மட்டுமே சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வதை போல பயங்கரவாதி, தீவிரவாதின்னு சொல்ற ஒரு தலைவனை ஐக்கன் தலைவராக எடுத்து அவரையே ஒரு தத்துவார்த்த தலைமையா மாற்றி பிரபாகரனையும் தமிழையும் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கோட்பாட்டை நிறுவி ஒரு 8% வாக்க வாங்கி இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாயிருக்குன்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் உழைப்புக்கும், அவருடைய அறிவுக்கும், திறனுக்கும், அவருடைய பேர் ஆளுமைக்கும் கிடைத்த வெற்றி. அது இல்லாம அர்ப்பணிப்போடு வேலை செய்யற உங்களை போன்ற எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுடைய உழைப்பு வெற்றின்னு தான் நான் பார்க்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் அரசியலை புரிஞ்சுக்காம மற்ற கட்சிகளுக்கே ஓட்டு வாக்களிக்கிற மக்கள் மீது நாம் தமிழர் கட்சியின் தலைமைக்கு ஏதாவது கோபம் இருக்கா? ஏன்னா நிறைய பேட்டியில வச்சுக்கிறார்களே, அது அண்ணனுக்கு கோபம் இருக்கான்னு நான் என்னால சொல்ல முடியாது. என்ன அவரு பார்த்திருப்போம். இப்ப நம்ம நான் அவருக்கு என்ன மாதிரியான அதை எப்படி பாக்குறாருன்னு அவர் தான் சொல்லணும். ஆனா அவருடைய நீண்ட காலம் அவரை கவனித்த ஒரு தம்பியாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராகவும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மக்கள் மீது மேதகுவே பிரபாகரன் என்கிற ஒரு மாசற்ற தலைவனுக்கு எப்படி மக்கள் மீது அவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு நடுவிலையும் உயிரே போகுங்கிற நிலையிலையும் மக்கள் மீது, அது சிங்கள மக்களா இருக்கட்டும், தமிழீழ மக்களா இருக்கட்டும், அந்த எந்த பொது மக்கள் மீது அவர்களுக்கு எப்பயுமே ஒரு அளப்பரிய அன்புதான் இருந்திருக்க ஒழிய வெறுப்பு இருந்ததில்லை. அது எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு மக்கள் மீது அன்பு மட்டும்தான் இருந்ததோ அதற்கு சற்றும் குறையாத அன்புதான் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசிய மக்கள் மீது வச்சிருக்காரு. அவருக்கு மக்கள் மீது எப்பவுமே வெறுப்பு வராது. ஒரு ஆதங்கம் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் இருக்கும். கட்சிக்காரர்கள் நான் மாவட்ட செயலாளராக பொறுப்பு இருக்கும் போதும் சரி, மாநில கொள்கை பொறுப்பு செயலாளராக இப்ப இருக்கும்போது சரி, ஒத்துழைக்க மறுக்கும் போது ஒரு ஆதங்கம் வரும், ஒரு ஆற்றாமை வரும், ஒரு ஆதங்கம் வரும். அந்த ஆதங்கம் இருக்கும், அது இயல்பானது. ஆனா அவருக்கு துளி கூட மக்கள் மீது வெறுப்பு கிடையாது. எந்த சமூக மத ரீதியான மத ரீதியான இன ரீதியான மக்கள் மீதும் எவ்விதமான வெறுப்பையும் விதைக்க நினைக்காத ஒரே தலைவன் சீமான். அவர் ஆகச்சிறந்த படிப்பாளி, மிகச்சிறந்த வாசிப்பாளர். அவர் படித்த தத்துவங்கள், நூல்கள் அவரை ஒரு அறம் தோய்ந்த மனிதனாக அவர் மாற்றிருக்கு. அவரு மரபுல தமிழ் தேசிய இனத்தின் ஒரு மகனா இருக்காரு. அது மேலும் மேலும் மெருகேறி இருக்கு. பல்வேறு ஆளுமைகளோடு
நீண்ட காலம் தன்னுடைய 35 ஆண்டு 40 ஆண்டு காலம் வந்து அவருடைய 20 வயதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து அண்ணன் வந்து பல்வேறு காலங்கள்ல இயங்கியிருக்காங்க, பல்வேறு அரசியல் ஆளுமைகளோட பழகியிருக்காங்க, ஆயிரம் புத்தகங்களை வாசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலயும் யார் மீதும் வெறுப்பே வராது. அந்த அளவுக்கு ஒரு அன்பும் அறமும் பண்பும் நல் குணங்களும் உள்ள ஒரு தலைமை. அதை வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஐயா விஜயகாந்த் அவர்களை வந்து ஊடகவியலாளர்கள் உருவாக்குற மாதிரி அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். அப்போ வந்து கேள்விகளை வந்து இவங்களை வேணும்னே கேட்கும்போது அதுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அண்ணன் பேசியிருப்பாங்க, ஆதங்கப்பட்டு பேசியிருப்பாங்க. அது வெளியில அப்படி பூதாகரமா காட்டப்படுதே ஒழிய அவர் வந்து எந்த மக்கள் மீதும், தமிழ் தேசிய மக்கள் இல்லை, எந்த தேசிய மக்கள் மீதும் அளப்பரிய அன்பையும் அபிப்பிராயத்தையும் வைத்திருக்கிற ஒரு தலைவர். அவர் இந்த மக்களுக்கு முழுமையா சேவையாற்றணும், மிகப்பெரிய கனவுல இருக்காரு. இந்த தமிழகத்தை சீரமைக்கணும், சீர்கெட்டு போன தமிழகத்தை சீரமைக்கிற தலைவனாக தான் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு களத்துல வந்திருக்காரு. அதனால அவருக்கு எந்த துளியும் வெறுப்பு கிடையாது மக்கள் மீதோ, எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீதோ, எந்த சித்தாந்தங்களின் மீதோ வெறுப்பு கிடையாது, வன்மம் கிடையாது. அவருக்கு என்ன இருக்கு? ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கம் வெறுப்பாக வெளியில தெரியுது நான் நினைக்கிறேன். தலைவர் பிரபாகரன் அவர்களின் புகைப்படத்தை பதாகைகளில் பயன்படுத்துவதற்கு இன்னும் தடை இருக்கு. தடை வந்து இந்தியால இன்னும் நீக்கல, தடை வந்து நீக்கல. உலக நாடுகள்ல சில நாடுகள்ல நீக்கியிருக்காங்க. ஆனா வந்து இந்தியாவில நீக்கல. அது RSS, பிஜேபி, காங்கிரஸ், திராவிட இயக்கங்கள் சேர்த்து கூட பிரபாகரனுடைய அந்த மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய அந்த படங்கள் எளிமையாக்கப்படுவதை, ஒரு தலைவராக அங்கீகரிக்கப்படுவதை திராவிட இயக்கங்களோ, மார்க்சிய இயக்கங்களோ, பிஜேபி போன்ற இயக்கங்களோ, கட்சிகளோ, காங்கிரஸ் கட்சி சுத்தமா விரும்பல. அதனால இந்தியால தடை இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரசியல் படுத்தியிருக்கோம். எல்லார் வீடுகளுக்கும் ஐயா காசியானந்தன் வந்து நீ ஒரு பிரபாகரனை எதிர்த்தாய், எங்கள் வீதி எங்கும் பிரபாகரன் என்று ஈழத்து கவிஞர் ஐயா காசியானந்தன் ஒரு கவிதை எழுதினார். அந்த மாதிரி இப்போ நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா பேர்களையும் பிரபாகரன் பேர் இருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய எல்லா படங்களையும் நாம் தமிழ் கட்சி பையங்களுடைய வாகனங்கள், சட்டை பைகள்ல, அதாவது வீடுகள்ல வாசல்கள்ல படங்கள் இருக்கு. இதை சாத்தியப்படுத்தியது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட மாநில தலைவர்கள், செயலாளர்கள் ஏதாவது யோசனை சொன்னா திரு சீமான் அவர்கள் பரிசீலனை பண்ணுவாரா, இல்ல அவர் சொல்றதுதான் முடிவா? ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கிற ஒரு கட்சியில வந்து எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு தலைமை தான் முடிவெடுக்கிற மொழியே, எல்லாரும் கருத்துக்களையும் கேட்டு ஒவ்வொன்றையும் செய்ய முடியாது. அவர் வந்து மிகச்சிறந்த முறையில அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுல எந்த தொய்வும் இல்லை, எந்த பிழையும் இல்லை. அதனால ஒரு எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. அவர் எல்லாரும் கருத்தையும் கேட்பாரு தான். கேட்காத தலைவர் யாருமே இல்லை. இல்லை அண்ணன் வந்து ஒரு ஜனநாயகவாதி தான். அது கேட்கல அப்படிங்கிறத விட அவர் போற பாதையும் அவர் ஒரு தீர்க்கமா ஒரு முடிவு செஞ்சு ஒரு சில செய்திகள் செய்யறாரு. அது நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு யோசனையா இருக்கும். இந்த மாவட்டங்கள் பிரிச்சதா இருக்கட்டும், மாவட்டம் இது எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு நம்ம பணி எளிமையாகும்போது இது எப்படி அவர் யோசனைகள் வந்துச்சுன்னு எனக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாவும் இருக்கு. இவ்வளவு ஆகச்சிறந்த அவர் முழுமையா 100% இல்லை 200% ஒப்படைத்து இந்த பணியை செய்யறாரு. அவர் தன்னை ஒப்படைத்துட்டாரு இந்த இயக்கத்துக்கு. முழுமையா வந்து உறங்குற நேரத்தை தவிர மற்ற நேரத்தை முழுக்க கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறாரு. அதனால அவருக்கு எளிமையா அது வருது வந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல அதிக வழக்குகள் கொண்ட அரசியல் தலைவர்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஒருத்தர். இது வந்து அவர் மீது தொடர்ந்து வழக்குகள் பதியப்படுறதா எப்படி எளிமையா கடந்து போறாரு? அது நீங்க வந்து உளிதாங்கும் கல்தானே சிலையாக மாறும். அது மாதிரி எத்தனையோ பார்த்துட்டாரு அவரு. இப்ப நேத்து இல்ல, அவர் வந்து வழக்குக்கு அஞ்சாத ஆளு, அஞ்சாதவன் அசராதவன் அப்படிங்கிற மாதிரி எதுக்கும் அஞ்சாதவன், அது மாதிரி எதுக்கும் அசராத ஒரு தலைவர் அவரு. அவர் எப்படின்னா அவரை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதற்கு மேல என்ன பண்ணிடு நீ அப்படிங்கிற அளவுக்கு உள்ள மனநிலை உள்ளவர். வழக்குகள்லாம் அவர் என்னைக்கும் அன்னைக்கும் சரி, அவர் வழக்கு நாயகன். வழக்கு இல்லாமல் விடியாத தமிழர் கிழக்குன்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்த தலைவர். அது இல்லாம அவருடைய சிறை வாழ்க்கையை வந்து
ஒரு பயனகரங்கமாக மாற்றிக்கொள்கிற தன்மை உடையவர். மக்களுக்கான சிறைப்படுதல் என்பது அவசியமானது, ஆரோக்கியமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதி. அவர் வழக்குகளை என்னைக்கு அஞ்ச மாட்டாரு. ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் படை அவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கு. அது மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தன்மை எப்படின்னா, அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி இவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு என்னைக்குமே நம்மளுடைய சாதாரண தொண்டனே பயப்பட மாட்டான். அப்ப தலைமை என்ன பண்ணுவாங்க? தலைமையை கண்டுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வழக்கு போடுறவங்களுக்கும் காவல்துறைக்கும் அச்சமே ஒழிய நாம் தமிழர் கட்சிக்கோ செந்தமிழன் சீமான் அவர்களுக்கோ அண்ணன் அவர்களுக்கோ யாருக்கும் நமக்கோ கூட எந்த அச்சமும் கிடையாது. அது வன்மத்தின் மீது போடப்படுற வழக்கு, ஆதாரமற்ற வழக்கு, எந்த முகாந்திரமும் இல்லாத வழக்கு. அவரை ஒடுக்கிறதுக்காக கட்சை முடக்க வேண்டும், அண்ணன் செந்தமிழன் சீமானை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுற ஒரு சூழ்ச்சி தானே ஒழிய அதுல எந்த ஒரு நியாயமான விஷயமும் கிடையாது. அரசியலில் கூட்டணி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது, அது ஒருவேளை கூட்டணி வச்சுதான் பார்ப்போமே அப்படின்னா எந்த கட்சியோட வைக்கிறது வாய்ப்பு? நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அதிமுக, பாஜக இந்த 4 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த கட்சியை சேர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும்போது நம்ம ஏன் அதை மறுக்கிறோம்?